12 ராசிகளுக்கே ஒரு முன்னுதாரணமான ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா மேசராசி என்பர்கள் அப்படிங்கிறவங்க மற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க, மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்ச நேரமாவது நின்று கேட்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். மற்ற ராசிக்காரங்களாம் நின்று கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்காமலே டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க ஒரு சில ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஒருத்தன் நம்மளை மதிக்கிறான் அப்படின்னா அவனுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப அறிவாக செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. வெளிவட்டாரத்தில் இவங்களுக்கு பழக்க வழக்கம் அதிகமாகவே இருக்கும். நல்ல ஒரு சிறந்த பண்பாளர் அப்படிங்கிற பேர் எடுத்திருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேசும் வார்த்தையில் ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவங்க. தேவையில்லாத இடத்துல கருத்து சொல்லவே மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள். எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் தனக்கான கருத்தை சொல்லக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்ன நிற்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான். ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களால் முடிந்த உதவிகளை உடனே போய் செய்யக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல முக்கியமாக போகிறோம், ஒரு சாலையோரத்துலேயே திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல ஆளாக போய் தூக்கி விடுறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி என்பராக தான் இருப்பாங்க. பயந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உடனடியாக போய் அவனுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு முன்னே போய் உதவி செய்யக்கூடியவங்க அவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள் முதன்மையாக வரக்கூடிய ராசி இந்த மேசராசி என்பதனால எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இயலாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தா இவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு போய் ஏதாவது உதவி செய்யணும், தன்னால் முடியலன்னா கூட யாருக்கிட்டையாவது வாங்கியாவது உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இவங்க எந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு, ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி பகவான், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் முக்கியமானவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க ரீதியான வேலையில் இருக்கிறவங்க மூலிமா ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு அவங்கக்கிட்ட வரும். அவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ஒரு சுமூகமான உறவு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரரால் இருந்த பிரச்சனை, சகோதரியால் இருந்த பிரச்சனை, நண்பர்களால் இருந்த அந்த பிரச்சனை, பகை, இதெல்லாமே மறைந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நட்போடு பழகக்கூடிய ஒரு யோகமுள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் போது அவங்கள ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப பண்பாளரவங்க, ரொம்ப ஒரு சிறந்த அறிவாளிகள் அப்படிங்கிற பெயர் பட்டம் இதெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயரத்துக்கான அனைத்து வழிகளுமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும். தொழிலில் செய்கிற வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செல்கிற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் அந்த காலகட்டத்தில எடுப்பீங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு சில தொழில்ல முதலீடு போடுவீங்க. அதில நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சலிப்பா இருந்தது இல்லையா? அதெல்லாம் இந்த காலகட்டத்தில மறையும். இந்த சோம்பேறித்தனம், சலிப்பா இருந்த அந்த மந்த நிலை அதெல்லாம் மாறி சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் நல்ல ஒரு புத்திசாலிகளா செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழ ஒரு சிலர்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் உங்களுடைய பேச்ச கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பு குடுக்கறதுனாலயோ என்னமோ, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில ரொம்ப பாராட்டுக்குரியதா தான் இருக்கும் அப்டின்னே சொல்லலாம். நெடுநாளா வராது இவங்ககிட்ட பணம் குடுத்தோம். ஆனா திரும்பி வராது அப்படின்னு நெனச்சுட்டு விட்ட அந்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட அந்த பணத்த குடுப்பாங்க. ஆரோக்கிய ரீதியா இருந்த தொந்தரவுகள்லாம் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். சண்டை சச்சரவாவே போயிட்டு இருந்த நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இந்த காலகட்டத்தில நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த காலகட்டமா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழுமையான வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில உங்களுடைய கண்ணுல தென்படும். வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு, இளைய சகோதரியோட அன்பு ஆதரவு, அவங்களுடைய உதவி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில நல்ல ஒரு மேம்பாட்ட அடையறதுக்காக இந்த காலகட்டத்தில கடினமா உழைப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஒரு சில இடத்துல ஊதியம் கிடைக்காம போச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய உழைப்புக்கு இது எல்லாமே மதிப்பு குடுப்பாங்க. வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மனதில இருந்த அந்த தீய எண்ணங்கள்லாம் மறைந்து, நேர்மையான எண்ணங்கள் அதிகமாகும். நேர்மையா சிந்திப்பீங்க. நம்ம உழைச்சா முன்னுக்கு வரலாம். அத கரெக்டான பாதையில போகணும் அப்படிங்கிற மாரி சிந்திப்பீங்க. அதுவே நல்ல ஒரு மேன்மைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செய்யற தொழில்ல கூட ஒரு புதுவிதமான யுக்திய இந்த காலகட்டத்தில பயன்படுத்துவீங்க. அதில நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவாகவே மேசராசி அப்படின்னா, வாக்கு சாதுர்த்தியம் படைத்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, எப்பாடுபட்டாவது அந்த வாக்க வந்து நிறைவேத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, ரொம்ப நாளா ஒரு சிலர்கிட்டலாம் வாக்கு குடுத்துட்டு அது காப்பாத்த முடியாம கடுமையா போராடி அதுக்கப்புறம் தான் காப்பாத்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில நீங்க யாருக்காவது வாக்குறுதி குடுத்தீங்கன்னா, உடனடியா அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே வருகின்ற நாட்கள்ல நிறைவேறப் போகுது. தான தர்மங்கள் செய்வீங்க. தர்ம காரியங்கள்ல அதிகம் ஈடுபடுவீங்க. கோவிலுக்கு கூட ஒரு சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில செய்வீங்க. உங்களால முடிந்த தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில செய்வீங்க. இந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க செய்யறதுனால, வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களா அமைந்திருக்கு. கடன் வாங்கிட்டு அந்த கடன கட்ட முடியாத இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால ஏமாற்றமா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற நாட்கள்ல அந்த ஏமாற்றத்தெல்லாம் தாண்டி ஒரு விடுகாலம் கிடைத்தா எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இழப்புகளையும், இன்னல்களையும் பார்த்து பார்த்து தோய்ந்து போயிருந்த நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த இழப்புகள் எல்லாம் தாண்டி ஒரு வெற்றி கிடைச்சா எந்த மாரி இருக்குமோ, அந்த மாரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமா அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடன் தொல்லையிலேருந்து விடுவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறத்துக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில தென்படும். அதனால இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வேலைப்பளு அதிகமா இருக்கும். வேலையில சரியான ஆதாயம் இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில ஒரு மதிப்பில்லாம, கொஞ்சம் சோர்வா, டயர்டா இருந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல அந்த சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பா இருக்கு. உங்களுடைய பேச்சுல கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வாக்கு குடுத்தா அத நிறைவேத்த முடியாம ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவுல இந்த காலகட்டத்தில கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மேசராசி என்பர்களுக்கு சித்திரை, வைகாசிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு உயர் பதவி, பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். மறைமுகமா ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை இருந்தது இல்லையா? அது வருகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்கள் விரும்புறது அவங்களுடைய தேவைக்கேற்ப இந்த காலகட்டத்தில நீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க. அதனால வாடிக்கையாளர்களுடைய தேவைய நீங்க பூர்த்தி செய்யறதுனால,
நிறைய விஷயங்கள், நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவாங்க. அதனால் நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தனித்துவமாக தென்படுவீங்க இந்த காலகட்டத்தில். சக வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய கடைக்குன்னு வாடிக்கையாளர்கள் சிலர் வருவாங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பொறாமை இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுனால உங்களுக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி, நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய குத்தகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செஞ்சுருப்பீங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கால்நடைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மேசராசி பெண்களுக்கு கணவருடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்குவீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கிட்ட அனாவசியமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. 6 படை முருகன் தலங்களுக்கும் சென்றுட்டு வர்றது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். முடிந்தால் இதை செஞ்சு பாருங்கள். மாலை வேளையில், காலை வேளையில் கூட கந்த சஷ்டி கவசம் வீட்டில் வாங்கிட்டு வந்து பாராயணம் செய்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தினமுமே ஒரு 11 முறை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.